வணக்கம் நண்பர்களே. ப்ரோ ஸ்கேல்பர் தமிழ் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்க்க போற ஸ்கிரிப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். சென்செக்ஸ் ஏன்னா போன வெள்ளிக்கிழமை நம்ம வந்து நிஃப்டியில் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ராஃபிட் என்னன்றது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அதோடைய வீடியோ வந்து நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க ஓப்பன் பண்ணி பாருங்க. இன்னைக்கு சென்செக்ஸில் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை பார்க்கலாம். நம்ம என்ட்ரி எடுக்கிற போது ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் மேல இருந்து கீழே ஒரு செல்லிங்ல தான் இருந்தது. பட் ஒரே ஒரு இதுங்க, ஏன்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை வந்து இன்னும் ஃபண்டமெண்டலா என்ன நியூஸ் இருக்கோ அதை பற்றியெல்லாம் நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைங்க. ஏன்னா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதே வந்து நியூஸ் பேஸ்டுலாம் கிடையாது. நமக்கு அந்த நாள், ஏன்னா இது வந்து இன்ட்ராடே அண்ட் ஸ்கேல்பிங் மெத்தட்ல நம்ம ட்ரேட் பண்றதுனால நமக்கு ஃபண்டமெண்டலா வர நியூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து சனிக்கிழமை டெல்லியில வின் பண்ணதும் அண்ட் நேத்து நைட்டு வந்து ட்ரம்ப்போடைய ஸ்டீல் அண்ட் அலுமினியத்துக்கு மேல 25% வந்து டாரிஃப் போட போறதுன்னு சொன்னதும் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரக்சரோ இல்லை வந்து எதுவுமே பாதிக்கப்படாது. இது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இன்ட்ராடே அண்ட் ஸ்கேல்பிங் தான். ஸோ அதனால வந்து நமக்கு அந்த 9 காலுக்கு மேல நமக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி படி ஏதாவது என்ட்ரி கிடைச்சா நம்ம என்ட்ரி எடுப்போம், சரிங்களா? ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நான் 10 மணி அளவுல தான் மார்க்கெட்டை பார்த்தேங்க இன்னைக்கு. அப்போ மார்க்கெட் பாத்தீங்கன்னா 77,500 கிட்ட இருந்தது. அப்போ நம்ம என்ன ஸ்கிரிப்ட் எடுப்போம்னு பாத்தீங்கன்னா, ஐ மீன் எந்த ப்ரீமியத்தை சூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 77,600 அண்ட் 77,400 கால் எடுத்திருக்கோம். ஸோ அதன்படி நான் பாத்தீங்கன்னா 77,600 புட்டு அண்ட் 77,400 கால் எடுத்திருந்தேன். அதுல வந்து நமக்கு எப்போ ட்ரேட் கிடைச்சிருக்குன்றத முதல்ல ஸ்பாட்ல இருந்து பார்ப்போம். ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரெட் லைன் கீழே ஒரு ஹேமர் ஹேங்கிங் மேன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட 10 மணி அளவுல. அந்த நேரத்துல ப்ரீமியத்துல என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். 10 மணி அளவுல பிரீமியத்துல ஓகே, புட் சைடு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹேமர் ஃபார்ம் பண்ணியிருக்கான். அதே நேரத்துல கால் சைடு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நமக்கு ஸ்பாட்ல பார்த்த மாதிரி இந்த லைனுக்கு கீழே ஒரு ஹேமர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹேமரோடைய லோ, ஐ மீன் அந்த ஹேமரோடைய லோ அண்ட் ஹை நமக்கு வந்து அதே நேரத்துல புட்ல வந்து ஹை லோ பார்த்துருவோம். ஹை வந்து 331, லோ வந்து 300. ஸோ நம்ம வந்து இந்த 300 ரூபா 90 காசுங்க, 300 ரூபா 90 காசு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா 300ல ஸ்டாப் லாஸ் செட் பண்ணி இந்த ப்ளூ லைனுக்கு மேல நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ என்ட்ரி எடுத்த உடனே நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த ஹை. ஸோ இம்மிடியேட்டா நம்ம அந்த ஹையை வந்து டார்கெட்டா வச்சு நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டிலே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் கொடுத்ததுனால நம்ம தேர்ட் டார்கெட் வரைக்கும் கூட வெயிட் பண்ண அவசியம் இல்லை. மோஸ்ட்லி இந்த மாதிரி மூவ்மெண்ட் வர்ற போது நமக்கு அந்த லைனுக்கு மேல க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா ஃபர்தரா மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இங்க நம்ம வந்து என்ட்ரி வந்து 334 அளவுல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம்னா நம்மளோட டார்கெட் பார்த்துங்க ஆல்மோஸ்ட் வந்து இந்த லெவல்ல கிட்டத்தட்ட 555 கிடைச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 220 பாயிண்ட் கிட்ட நமக்கு டார்கெட் கிடைச்சிருக்கு. பட் அந்த அளவுக்கு நம்ம ஹோல்ட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா நம்ம இன்ட்ராடே ஸ்கேல்பிங்ன்றதுனால நமக்கு இனிஷியலா வர 1 or 2 டார்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டார்கெட்டே நமக்கு போதுமானதா இருக்கும். இன்கேஸ் நீங்க வந்து உங்க சைக்காலஜி ஸ்ட்ராங்கா இருந்து நீங்க வந்து ஹோல்ட் பண்ற மாதிரி இருந்தா நீங்க இந்த கேண்டிலோடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் கிராஸ் ஆனோடனே இந்த இடத்துல நீங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்க வெயிட் பண்ணலாங்க. இது ஃபர்ஸ்ட் இன்னைக்கு 10 மணி அளவுல கிடைச்ச முதல் டார்கெட்டுக்கான ட்ரேடிங் ரிசல்ட். ஸோ ரெண்டாவதா நமக்கு எப்போ ட்ரேட் கிடைச்சிருக்குன்றத ஸ்பாட்ல பார்க்கலாம். ஸோ இந்த மூமெண்ட் ஓகே, இங்கே வந்து நமக்கு ஒரு ஹேமர் ஃபார்ம் பண்ணியிருக்கான். இதோடைய பர்ஃபார்மன்ஸ், இதோடைய மூமெண்ட் நமக்கு ப்ரீமியத்துல என்னவா இருந்ததுன்னு பார்க்கலாம். இதோடைய ஹை லோ பார்ப்போம். ஹை வந்து 720, அந்த 77 அப்படியே வைங்க, 77,259 அண்ட் 89 கிட்டத்தட்ட வந்து ஓகே நம்ம 77,200 எடுத்துக்கலாம். ஸோ 200 எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து ப்ரீமியம் என்ன சூஸ் பண்ணுவோம்,
77,300 put, 7700 call. நான் அதை எடுத்துறேன். 7700 call, 7700 call and 77,300 put. 77,300 put. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், 7700 காலோடைய பிரீமியத்தை இங்கேயும் அண்ட் புட்டோடைய பிரீமியத்தை இங்க ஆட் பண்றோம். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி என்ட்ரி கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். அந்த டைம் என்ன, ஓகே 10 கால். 10 காலுக்கு வந்து இமிடியேட்டா இந்த டார்கெட் முடிச்சு நம்ம இந்த ட்ரேட் எடுக்க முடியும்னா, ஒன்று நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் ட்ரேட்லேயே நம்ம முடிச்சிருந்தோம்னா நீங்கள் செகண்ட் இன்னைக்கு ட்ரேடாக நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். 10 கால் அளவில் என்ன மாதிரி மூவ்மெண்ட் கேண்டில் இங்கே நமக்கு ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்ப்போம். 10 கால். ஓகே, 10 கால் அளவில் நமக்கு இந்த லைனை தொட்டுட்டு ஒரு ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கான். சரிங்களா? அதோடைய லோ, அதோட ஹை. ஓகே, அதோட ஹை பார்ப்போம். இங்கே அது இங்கே 10 காலுக்கு ஃபார்ம் ஆயிருக்கான். பட் இந்த இடத்துல என்ன ஆயிருக்கான், 10 கால் அளவுக்கு. ஓகே, இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் 10 கால் அது கிடையாது, ஒரு 10 கால் அளவுல இங்க நமக்கு இந்த ப்ளூ லைன் தொட்டுட்டு இந்த லைன் பர்பிள் லைனுக்கு கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி இங்க எடுத்தோம்னா இதோட ஹை என்னங்க, இதோட ஹை பார்த்தீங்கன்னா 517. 518ஆகவும் நம்ம வந்து என்ட்ரியில போயிருந்தா இதோடைய ஸ்டாப் லாஸ் என்னவா இருந்திருக்கு, ஸ்டாப் லாஸ் வந்து 480, கிட்டத்தட்ட 37 பாயிண்ட் நமக்கு ஸ்டாப் லாஸ். அப்படின்னா ஒரு ப்ரீமியம் வந்து 20 ரூபாங்க. சென்செக்ஸ்ல 20 ரூபா ஒரு லாட் சைஸ் வாங்கினோம்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 37னா 1000 ரூபாவா, கிட்டத்தட்ட வந்து 37 பாயிண்ட்னா 800 ரூபா கிட்ட நமக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிறோம். ஸோ ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து டார்கெட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வந்து 557 க்ளோஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எடுக்கிற என்ட்ரி பார்த்தீங்கன்னா 318ன்னு எடுத்தா கூட 550ன்னா கூட நமக்கு 32 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்தும் மேலே போயிருக்குங்க, 561 வரைக்கும் போயிருக்கான். இதோட ஹை பார்த்தீங்கன்னா தெரியும் 560. ஸோ 560ன்னு வச்சுட்டா கூட 42 பாயிண்ட் நமக்கு வந்து இந்த இடத்துல டார்கெட் கிடைச்சிருக்கு. இதை நம்ம ஏன் வந்து நீங்க கேட்கலாம், ஏன்னா நம்ம இங்க என்ட்ரி எடுத்தா நம்ம இந்த இடத்த வரைக்கும் நம்ம டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணோம் இல்லையா அப்படின்னு. பட் இதுல ஒரு இது என்னன்னா, நம்ம எப்போ இங்க என்ட்ரி எடுக்கிறோமோ ஆப்போசிட்ல நம்ம நோட் பண்ணணும். அதுதான் நம்ம வந்து இங்க 2 பிரீமியத்தையும் ஆட் பண்றோங்க. அப்போ நம்ம இங்க என்ட்ரி எடுத்த உடனே நம்ம இந்த லோ உடைச்சு நம்ம மார்க்கெட் கீழே வர்ற போது இமிடியேட்டா நம்ம இந்த பர்பிள் லைன் தான் நமக்கு பேஸா ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ என்னன்னா, இந்த லைனை எப்போ தொடுதோ அப்போ இந்த இடத்துல எவ்வளவு பிரீமியம் இருந்தாலும் நம்ம புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். நம்ம ட்ரேட்ல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல நம்ம ட்ரேடை முடிக்கிற மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இது செகண்ட் ட்ரேட். இதுலயும் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 30 பாயிண்டே வச்சுக்கலாம் ஸ்கால்பிங். ஓகேவா? அடுத்து நமக்கு எந்த இடத்துல டார்கெட் என்ட்ரி கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம். ஒரு என்ட்ரி இருக்கு, பட் அதுக்கு முன்னாடி நமக்கு ப்ரீமியத்துல பார்த்துட்டு வரலாமா? ஒரு நிமிஷம் இருங்க, ப்ரீமியத்துல பார்க்குறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு டவுன் ஃபால் காமிச்சிருக்கான். ஏன்னா இந்த லைனுக்கு கீழே வந்து ஒரு பிக் பேரிஷ் கேண்டில், இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா என்கல்ஃப் மாதிரி ஃபுல்லா இந்த லைனோட இதை என்கல்ஃப் பண்ணி கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கான். பட் இந்த கேண்டில் நேரத்தில் என்ன நடந்திருக்குன்னு நம்ம அங்க போய் பார்க்கலாம். 11:55 அந்த நேரத்தில் என்ன ப்ரீமியம் இருந்திருக்கலாம். ஓகே, நம்ம 300 கன்சிடர் பண்ணலாம். 777 300 77 300 அப்படின்னா நம்ம எடுத்துக்க வேண்டிய பிரீமியம் என்னன்னு பாத்தீங்கன்னா 77 500 77 சாரி 77 300ன்னா 400 இந்த 200ங்க. 400 200 எடுத்திருக்கோமான்னு தெரியல, இருங்க நான் ஆட் பண்ணிக்கிறேன். 77 400 புட்டும் and 77 200 கால். 77 200 கால். ஓகே, எடுத்தாச்சு. நான் 200 நான் வந்து என்னுடைய சிஸ்டம்ல வந்து ரைட் சைடில் நான் போட்டுப்பேன்.
அதே மாதிரி இந்த பக்கம் 400 போடுங்க. ஓகே, இப்போ நமக்கு அந்த டைம்ல என்ன மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு? ஓகே, அது பார்த்துடலாமா? இன்னும் டைம் அது 11:55 இல்லையா? 11:55 நொடி. ஓகே, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உடச்சி கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கான். பட் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியுமா? இங்கே என்ன இருக்கு? எஸ். ஓகே, நமக்கு இந்த சைடில் ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குங்க. அது எப்படின்னா, நம்ம இந்த ஒரு மூமெண்ட் இங்கிருந்து மேலே வந்து இந்த லைன் தொட்டதும் இந்த இடத்துல சைட்வேஸ் வச்சிருக்கான். இந்த ப்ளூ லைனை டச் பண்ணிட்டு நமக்கு க்ளோசிங் வந்து மேலே கொடுத்துருக்கான். அண்ட் அகெயின் வந்து கிரீனும் மேலே தான் க்ளோசிங் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்து கொடுத்துருக்கிற ஸ்பின்னிங் டாப்பும் இந்த இடத்துல மேலே தான் இருக்கு. ஸோ இந்த லைனுக்கு எல்லாத்துக்குமே இது மேலே தான் இருக்கு. அதே நேரத்தில் அது என்ன டைம்? அது 11:50. ஓகே, எப்போ இந்த லோ உடையுதோ, ஐ மீன் இந்த கோடு கீழே வர்ற போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கலாம். இந்த ஹை கிராஸ் ஆகிற போது என்ட்ரி எடுக்கலாம். பட் இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிற போது, நம்ம இணைந்து ட்ரேட் பண்ணுற நாள் வர்ற போது நான் இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக இந்த ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு லாஸ் வர்றது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜியை முழுமையாக நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம எப்போ எடுக்கலாம், எப்போ எடுக்கக்கூடாதுன்றது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ இது என்ட்ரி எடுக்க வேண்டிய இடம் தான். ஸோ இதோட என்ட்ரி எடுத்திருந்தா நமக்கு வந்து 348 ஹை வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே. ஏன்னா ப்ரீவியஸ் ஹையை நம்ம கன்சிடர் பண்ணுற போது இதுதான் ஹை. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஹை கொடுத்துட்டான். ஸோ நம்ம என்ட்ரி 348 ஆகவும் 50 கூட வச்சுங்க, 350. அண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம 344, கிட்டத்தட்ட 90 பாயிண்ட் நமக்கு வந்து இந்த இடத்துல டார்கெட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ரிவர்சல் இருக்கு. பட் அது நமக்கு வந்து எந்த டைம் அண்ட் அதோடைய கேண்டில் டீடைல்ஸ் நம்ம வந்து இங்கே பார்த்துடலாம். ஓகே, ஸோ நமக்கு அடுத்த என்ட்ரி நமக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடங்க. ஸோ இது வந்து 2:20. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து இவ்வளவு நேரம் ட்ரேட் பண்ணணும் அவசியம் இல்லை. நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன், 10லிருந்து 12, 12:30 1 அல்லது 2 ட்ரேடு நல்லா ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டே நல்லா இருக்குங்க. 10 மணிக்கு மேல வர்ற மூமெண்ட் ஒன்ஸ் மார்க்கெட்டை நீங்க கேதர் பிடிச்சிட்டீங்கன்னா, ட்ரேட் எடுத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா அதுவே வந்து ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் சென்செக்ஸ்ல கொடுத்துரும். அண்ட் நிஃப்டியில பாத்தீங்கன்னா 30 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம புக் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இந்த டைமை பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கம்ப்ளீட் ட்ரேடரா நம்ம வந்து நான் வந்து ஃபுல் டைம் ட்ரேடருங்க, எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி உதவும் நீங்க கேட்டீங்கன்னா, உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம 2:20 என்ன நடந்திருக்கு நம்ம அப்போ என்ன ப்ரீமியம். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 77,000 அண்ட் 77,200. சரிங்களா? 77, நான் இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, 77,000 கால், 77,000 கால். $77,000 call and 77,200 put. நான் கால் இந்த சைடும் புட் இந்த சைடும் நான் ஆட் பண்றேங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ட்ரி உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். என்ட்ரி நம்ம எடுக்க வேண்டிய நேரம் இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கம்ப்ளீட்டா இந்த இடம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியுங்க. இந்த இடம் பாத்தீங்கன்னா கிளியரா தெரியும். நமக்கு ஹேமர் ஹேங்கிங் மேனுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் பக்காவாக ஒர்க் பண்ணும். ஸோ அதனால வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுற போது நான் அதுதான் சொல்கிறேன், இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம லாஸ்ட்ல இருந்து ரிகவரி ஆகணும்னா
ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை முழுமையாக நம்பி நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெத்தடும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம யாராவது சொல்கிறாங்களான்னு கேட்டு நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டே இருந்தோம்னா நம்ம எதுலேயுமே வந்து நிலையாக இருந்து நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியாதுங்க. சரிங்களா? ஸோ அதே நேரத்தில் வந்து நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வரோம்னா இப்போ நம்ம பிஃபோர் டே வந்து சூஸ் பண்ணி மீன்ஸ் டிசைட் பண்ணிடணும். மார்க்கெட்டுக்கு நான் இன்னைக்கு 1000 ரூபா தான் ரிஸ்க் கொடுக்குறேன், ஐ மீன் ஸ்டாப் லாஸ், என்னுடைய லாஸ் நான் வந்து 1000 ரூபா தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு அந்த முடிவோடு வாங்க. இஷ்டத்துக்கு நம்ம வந்து ட்ரேட் பண்ணிட்டு நம்ம லாஸ் ஆகிட்டோம்னா நம்ம சைக்காலஜிக்கலாக நம்மளை பாதிக்கும், நம்ம குடும்பத்தை பாதிக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் ப்ரிப்பேர்டாக நீங்கள் உள்ள ட்ரேட் எடுக்கிறீங்க அந்த நாள்னா இன்னைக்கு நான் 1000 ரூபா தான் லாஸ் நான் கொடுக்க போகிறேன், ஸோ அதுக்கு மேலே 10 பைசா கூட நான் மார்க்கெட்டுக்கு கொடுக்குற மாதிரி இல்லைன்னா என்னைக்கு அந்த நாள் உங்களுக்கு லாஸ் வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல லாஸ் வந்துருச்சுன்னா அன்னைக்கு நாளை ஸ்கிப் பண்ணுங்க, நெக்ஸ்ட் டே போயிடுங்க. நெக்ஸ்ட் டே போயிட்டு நீங்கள் வந்து பாருங்க, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ட்ரேட் பண்ணுற போது அந்த இது பெட்டராக இருக்கும். சரிங்களா? ஸோ நான் வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ இன்னைக்கு. ஸோ அகைன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் அந்த டைம் இதில் பார்த்துறேன். ஓகே, இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2:20. ஓகே, 2:20. இப்போ நம்ம இந்த 2:20 நம்ம மைண்டில் வச்சு நம்ம இந்த சைடில் ப்ரீமியத்தில் பார்க்கலாம். 2:20 இன்னும் ஆயிருக்கு. 2:20 2:20 பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட்லி ரிவர்சல். கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் லோல இருந்து நமக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் நீங்கள் நம்ம ஐ திங்க் இந்த கிளாஸ் கோர்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்கள் அந்த கோர்ஸ் படி நீங்கள் உள்ள கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் ப்ரொஃபஷனலாகவே ப்ரோ ஆயிடலாம், ப்ரோ ஸ்கேல்பராக நீங்கள் மாறிடலாம். அதுக்கு தான் இந்த முயற்சி. சரிங்களா? ஸோ நான் அந்த 2:20 அளவில் நான் இங்கே வந்து என்ட்ரி எடுக்கணும். உடனே நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கக்கூடாதுங்க. இஎம்ஐ அப்படின்ற ஏன் வச்சிருக்கேன்னா, ஸோ எந்த விதமான ஒரு மூமெண்ட், ஐ மீன் ஒரு இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கு இடையில இருக்குன்ற போது நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல ஒரு கன்ஃபர்மேஷன், சென்செக்ஸோடைய ஸ்பாட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. அண்ட் அதே நேரத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அதே 2:20க்கு நமக்கு இந்த லைனை தொட்டுட்டு ஒரு ஹேமர் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ இது செகண்ட் கன்ஃபர்மேஷன். இஎம்ஐக்கு மேலே நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுப்போங்க. இந்த லோ இந்த க்ளோசிங்க்கு மேலே வந்ததும் நம்ம என்ட்ரி எடுப்போம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் கூட ஸ்டாப் லாஸ் வைக்க தேவையில்லை. இந்த கேண்டிலுக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா 473 என்ட்ரி. அந்த டார்கெட் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஹை நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ப்ரீவியஸ் கேண்டிலோடைய ஹை, அது ஆல்மோஸ்ட் வந்து இந்த லைனை தொட்டுருச்சுனால நம்ம கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட் எடுக்கிறோம்னு பாருங்க. ப்ராஃபிட்டு 475 இருந்து கிட்டத்தட்ட 507, கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்டுங்க. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ரிவார்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ரிஸ்க் ரிவார்டு வந்து இப்போ நீங்கள் வந்து 30 பாயிண்ட் கொடுக்குறீங்கன்னா சாலிடா ஒரு 90, ஐ மீன் 1:2 1:3 எல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனி கைண்ட் ஆஃப் மார்க்கெட். ஸோ எனி கைண்ட் ஆஃப் மார்க்கெட்னு சொல்றேன்னா நீங்க ஸ்கேல்பரா இருந்தீங்கன்னா 30 பாயிண்டே வச்சுங்க, 1:1 வைங்க. அதே மாதிரி நீங்க இன்ட்ராடேல எனக்கு வந்து இந்த லைன்ல இருந்து இந்த லைனுக்கு நான் வெயிட் பண்றேன் அப்படின்னா அந்த மாதிரி பண்றதாங்க கரெக்ட். ஏன்னா வந்து நம்ம 30 பாயிண்ட்ஸ்ல எடுத்துட்டு வரணும்னு வச்சுங்க, நாளைக்கு வந்து அடுத்தடுத்து 2 ட்ரேட்ல வந்து நம்ம 30 ஸ்டாப் லாஸ் கொடுத்தோம்னா நமக்கு வந்து ரிஸ்க் ரிவார்டு சரி வராது. ஸோ என்ட்ரின்னு எடுத்துட்டீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஒன்று போடுங்க, முதல்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுத்தோன்னா அடுத்த நொடி நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு நமக்கு டார்கெட் வரைக்கும் வர்ற போது நீங்க ஒன்று ட்ரையல் பண்ண முடிஞ்சா ட்ரையல் பண்ணுங்க, இல்லைன்னா ப்ராஃபிட் வந்துச்சுன்னா புக் பண்ணிட்டு ட்ரேட முடியுங்க. ஸோ இன்னைக்கு இதுதாங்க சென்செக்ஸ்ல நமக்கு கிடைச்ச ட்ரேட் டீடைல்ஸ். ஸோ இணைவோம், டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்க, நம்ம எல்லாம் இணைந்து ட்ரேட் செய்வோம். சரிங்களா? அப்போதான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. நானும் பல நாள் லாஸ் கழிச்சு தான் இந்த ஸ்ட்ரக்சரை நான் உருவாக்கியிருக்கேன், இந்த ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கியிருக்கேன். இது நம்ம எல்லாருடைய ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இணையுங்க, ட்ரேடிங்கில் ஜாயின் பண்ணுங்க, டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இணைந்து ட்ரேட் செய்வோம், வெற்றி காண்போம். இப்படிக்கு உங்கள் ஹரி. நன்றி. வெற்றிவேல் வீரவேல்.